السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாக பெற்றோரை பேணுவோம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதல் இந்த அண்ட சராசரத்தை படைத்து மனிதர்களை படைத்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை இறைவன் கொடுத்திருக்கின்றான். என்னக்கும் மின்னி ஹுதன் கமன் தவியா ஹுதாயா பல ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். நேர்வழி என்பது என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள், அச்சப்பட மாட்டீர்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் மன இச்சைப்படி வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதல் படைத்த இறைவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலை படைத்த இறைவன் தன்னுடைய அருள்மறையின் மூலமாகவும் அவன் அனுப்பிய தூதர் மூலமாகவும் நமக்கு உபதேசமாக வழங்கியிருக்கின்றான். அதனால்தான் படைத்த இறைவன் சொல்கின்றான், அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகத்தான் நான் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஒரு மனிதனுக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வு இருக்கிறதே, அது ஒரு சோதனை. அந்த சோதனையில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக படைத்த இறைவன் என்ன செய்கின்றான், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலை நான் கொடுத்த அருள்முறையின் மூலம் உங்களுக்கு உபதேசமாக சொல்லி இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மனிதர்கள் பலகீனமானவர்கள். சில காலகட்டங்களில் இறைவனுடைய உபதேசத்தையே மனிதர்கள் மறக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி சில சமூக வழிகாட்டிற்கு செல்லும் பொழுது படைத்த இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த சமூகத்தில் இருந்தே ஒரு தூதரை தேர்வு செய்து அந்த தூதருக்கு வேதத்தை கொடுத்து அந்த தூதர் மூலம் உபதேசத்தை கொடுத்து நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதல் மனித குலத்துக்கு இறைவன் மூலம் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க எந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் சரி, வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாழ்க்கை முறையில் எதை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டுதல் படைத்த இறைவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, வாழ்க்கையின் என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி துறைய வேண்டும் என்பதை படைப்பிறப்பாளர் என்ன செய்கின்றான், தன்னுடைய உபதேசத்தின் மூலம் தன்னுடைய அருள்முறையின் மூலம் நமக்கு வழிகாட்டுகின்றான். அவர் பெற்றோரை பேணுவதை குறித்து படைத்தேர்வன் சொல்லி இருக்கின்றான். பிள்ளை வளர்ப்பதை குறித்தும் சொல்கின்றான், பெற்றோர்களை பேணுவதை குறித்தும் நிறைய
சொல்கின்றான். இறைவன் தான் மனிதனை படைத்தான். இறைவன் தான் மனிதனை படைத்து அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற எல்லா வழிகாட்டுதலையும் கொடுக்கிறான் என்றால், பெற்றோர்களை பேணுவதிலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையின் மக்கள் உபதேசம் செய்கின்றான். அப்ப நம்ம பெற்றோரை பேணுதல் என்கின்ற ஒரு தலைப்பை எடுத்திருக்கின்றோமே. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் நாம் அருள்முறையை படித்தவர்களாக, அருள்முறையை படித்து உணர்ந்தவர்களாக, அருள்முறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்ந்தவர்களாக இருந்தால், பெற்றோர்களை இறைவன் எப்படி பேண சொல்கிறான் என்பதை அருள்முறையின் படித்து நாம் உணர்ந்திருப்போம். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? மனிதர்கள் பலகீனமானவர்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸகும் அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தாக்கிலூன். அருள்முறையை படிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே, இந்த அருள்முறை வசனம் உங்களுக்கு என்ன பயனை அளித்தது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த அருள்முறை வசனத்தை மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டும். அருள்முறையை நாம் படிக்கின்றோம், அடுத்தவருக்கு உபதேசம் செய்கின்றோம். இந்த அருள்முறை வேதம் எனக்கு என்ன பயனை அளித்தது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அடியார்களே, சிந்தித்து பாருங்கள். பிறருக்கு உபதேசம் சொல்கின்றோம், அருள்முறையை படிக்கின்றோம், ஆனால் அந்த அருள்முறை வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், பெற்றோர்கள் பேணுவது குறித்து அல்லாஹ் தஆலா அருள்முறையில் என்ன சொல்லி இருக்கின்றான், அருள்முறையில் எப்படிப்பட்ட மகத்துவமான பணி, எப்படிப்பட்ட மகத்துவமான கடமை என்பதை அல்லாஹ் தஆலா அருள்முறையில் பெற்றோர்களை பற்றி சொல்கிறான் என்பதை நாம் உணர முடியும். அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் இணை வைப்பின் விபரீதத்தை கூறுகின்றானோ, தன்னை வணங்க வேண்டும் என்று எங்கெல்லாம் இறைவன் கூறுகின்றானோ, இணை வைக்காதீர்கள் என்று எங்கெல்லாம் இறைவன் எச்சரிக்கின்றானோ, அந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பெற்றோர்களை நீங்கள் பேணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இணை வைக்காதீர்கள், என்னை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய ரப்பல் ஆலமீன், பெற்றோர்களை நீங்கள் பேணுங்கள். உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவர் அல்லது இருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த அருள்முறை வசனம் ஏதோ கேட்டுவிட்டு கடந்துவிட்டு செல்ல வேண்டிய நிகழ்வு அல்ல. பெற்றோர்களில் இருவரோ ஒருவரோ உங்களை முதுமை அடைந்து விட்டால் அவர்களுக்கு தேவையான அனைத்து பணிவிடையும் செய்யுங்கள். உங்களுடைய இறகுகளை, உங்களுடைய இறக்கையை பணியுங்கள். அவர்களிடத்தில் சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இதுல எவ்வளவு பெரிய கடமை ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு இருக்கிறது. நம்மை பார்த்து, நம்மை பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தை ஒரு கட்டத்தில் முதுமை அடைவார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களால் செய்ய முடியாத இடத்திற்கு அவர்கள் வருவார்கள். அப்படி அவர்கள் பலகீனம் அடையும் பொழுது அவர்களிடத்தில் நீங்கள் அன்பாக இருங்கள். அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள் என்று சொன்னால் என்ன விஷயம் பொதிந்திருக்கிறது? நம்மை பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றோர் ஒரு காலகட்டத்தில் வயது முதிரும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான பலகீனங்கள் ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட பலகீனம் ஏற்படுகிறது? நம்மை சிறுபிள்ளையாக இருந்து பார்க்கும் போது நமக்கு கொசு கிடைத்தது என்று சொன்னால் 12 மணியாக இருந்தாலும், இரவு 2 மணியாக இருந்தாலும் தன்னுடைய தூக்கத்தை விட்டு தன்னுடைய குழந்தையை கொசு கடித்து விடக் கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை பார்த்து பார்த்து அந்த தாய் விட்டு வளர்ப்பார். ஒரு மணி நேரத்திற்கு 1 மணி நேரம் அந்த குழந்தையை தொட்டு தொட்டு பார்ப்பால், எங்கே சிறுநீர் சென்று விட்டது என்று சொன்னால் அந்த சிறுநீரிலேயே குழந்தை படுத்திருந்தால் அது சளி பிடித்து விடுமே, ஜலதோஷம் வந்து விடுமே என மணிக்கு மணி பார்த்து பார்த்து அந்த குழந்தையுடைய ஆடைகளில் கவனம் செலுத்துவார். அந்த குழந்தை கொஞ்சம் திமிருகிறது அல்லது கொஞ்சம் அந்த குழந்தை அசைகிறது என்று சொன்னால் இவருடைய உணர்வுகள், உள்ள உணர்வுகள் இவரை தூண்டுகிறது. கண்விழித்து பார்க்கிறார், குழந்தை அசைகிறது, ஏதாவது கடித்து விட்டதா, எதற்காக இந்த குழந்தை அசைந்து கொண்டிருக்கிறது என்று எட்டி பார்க்கிறார். அவன் உள்ள உணர்வு என்ன செய்கிறது? அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்று சொன்னால் அந்த தாயின் உள்ள பதவ வைக்கிறது.
அந்த குழந்தைக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என பார்த்து பார்த்து தன்னுடைய தூக்கத்தை கூட விட்டுவிட்டு அந்த குழந்தையை போய் அவள் பார்த்து பார்த்து பார்க்கிறாள். அவ இளமை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, எதையும் செய்ய முடியும் என்கின்ற அந்த சூழலில் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட அந்த குழந்தைக்கு அவள் ஆரோக்கியத்திற்காக எல்லாவற்றையும் இழந்து பார்த்து பார்த்து வளர்க்கின்றாளே. அப்படிப்பட்ட தாய் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறார், தந்தை என்ன ஆகிறார், அந்த குழந்தை என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் அடைகிறார்கள். வயது முதிர்கிறது, மெல்ல மெல்ல நினைவாற்றல் குறைகிறது. வயது முதிர்கிறது, பல்வேறு நோய்க்கு ஆளாகிறார்கள். கோபம் வருகிறது, ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, வார்த்தைகளால் கடுமையாக பேசுகிறார்கள். அதை பொறுத்துக் கொள்ள முடியாத குழந்தைகள் அவர்கள் பெற்ற குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், சரி சும்மா இருக்க மாட்டியா என்று அந்த குழந்தை அந்த பெற்றோரிடத்தில் அவர்கள் கடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக மட்டுமல்ல, அந்த குழந்தை தன்னை அவர்கள் பெறும் பொழுது சில பெற்றோர்கள் பாத்தீங்க அப்படின்னா யூரினரி ப்ராப்ளம் வந்துடும். அந்த சிறுநீர் பையில் பிரச்சனை வரும்பொழுது அவர்களை அறியாமலே அவர்களுக்கு சிறுநீர் செல்ல வேண்டிய நிலை வந்துவிடும். நினைவு இருக்காது, அந்த உணர்வு இருக்காது. குழந்தை என்ற நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள். சில முடியாத நிலைக்கு செல்வார்கள், கழிவறைக்கு சென்று கழிவை செல்ல முடியாது, இருந்த இடத்திலே கழிவு சென்று விடுவார்கள். அந்த தருணத்தில் கூட எப்படி நம்மை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்த்து பார்த்து என்னுடைய தாய் வளர்த்தாலோ, அதுபோல என்னுடைய தாய் வயது முதிர்ந்த குழந்தை என்கின்ற அந்த பக்குவ நிலையை அடையும் பொழுது, சூழ்நிலை உருவாகும் பொழுது, அவர் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும், எவ்வளவு அருவருக்கத்தக்க நிகழ்வுகள் செய்தாலும் சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள் என்று இறைவன் எச்சரிக்கிறான் என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும். இறைவன் சொல்கின்றான், இது நம்முடைய உபதேசம் அல்ல. இறைவன் சொல்கின்றான், உங்களிடத்தில் உங்களுடைய பெற்றோர் இருவரோ ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை நீங்கள் அரவணைத்து வாழுங்கள், உங்களுடைய இறக்கையை பணியுங்கள். கோபம் வந்துடக்கூடாது. நம்மள்கிட்ட இளமை இருக்கும், துடிப்பு இருக்கும். இறைவன் இப்படி செஞ்சா என்னப்பா இப்படி செய்றீங்க என்று அவர்களிடத்தில் கடித்துக் கொள்ளாமல் அவர்களிடத்தில் அன்பாக நீங்கள் பழக வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த பெற்றோர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இன்னைக்கு பெற்றோரை பார்க்கிறோமாங்க, எனக்கு ஒரு சகோதரி இருந்தால் தாயாக மாறுகிறார், எனக்கு வரக்கூடிய மனைவி தாய் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். நான் ஒரு தாய்க்கு மகனாக பிறந்திருக்கின்றேன். அந்த தாய்மை அடையக்கூடிய துயரந்த துன்பங்களை ஒருவர் சிந்தித்தோம் என்று சொன்னால் அவர்களை நாம் அருவருக்கத்தக்க வார்த்தைகளோ அல்லது கோபமான பார்வை கூட நம்மால் அவர்கள் மீது வீச முடியாது. எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை! உலகத்தை மனிதன் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களிலே மிகப்பெரிய துன்பம் என்று சொன்னால் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றாளே, அந்த பெற்றெடுக்கக்கூடிய தருணத்தில் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை பிறக்கும் பொழுது அவர் சந்திக்கக்கூடிய வலியின் உணர்வுகள் இருக்கிறது, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு அவர் கடுமையான வேதனையை உணர்கிறார். எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? ஒரு பெண் வீட்டில் இருக்கும் பொழுது அவள் தான் அந்த வீட்டுக்கு இளவரசி. எத்தனை ஆண்மகன் இருந்தாலும் தந்தை அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை சொல்வதைத்தான் கேட்பார், செய்வார், எல்லாம் அவனுக்கு தன் முன்னுரிமை. அப்பா இதை செஞ்சுட்டாங்க என்று அன்பாக 2 முறை கேட்டால் 3வது முறை கேட்டபடி வீட்டுக்கு வரும். ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்ல. கிடைக்காதடா, பணம் இல்லடா, அப்புறம் வாங்கி தர ஏதோ சால்ஜர் சொல்லுவோம். ஆனா பெண் குழந்தை கேட்டு விட்டது என்று சொன்னால் கடனை வாங்கியாவது அல்லது பலவடையும் அதிகம் உழைத்தாவது அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பேராவல் தந்தைக்கும் தாய்க்கும் இருக்கிறது. ஒவ்வொரு தருணத்திலும் அந்த பெண் குழந்தை பார்த்து பார்த்து வளர்க்கிறார். என் அம்மா மாதிரி இருக்கிறார், என்னுடைய இளவரசி என்ற அந்த பெண் குழந்தை பார்த்து பார்த்து பெற்றோர்கள் வளர்க்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு இளவரசி வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பாசம், அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெண் திருமணம் என்கின்ற ஒரு நிலை அடையும் பொழுது எல்லாவித இன்பங்களையும் தன்னுடைய தந்தையிடத்தில் இளவரசியாக இருந்த அந்த இன்பத்தையும் இழந்துவிட்டு ஒரு ஆண்மகனுக்கு மனைவியாக செல்கிறார். செல்லும் பொழுது பல விஷயத்தை இழந்துதான் செல்கிறார். இங்க இருக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு கிடைக்குமா?
கணவனிடத்தில் உரிமையாக பேச முடியுமா அல்லது கணவன் வீட்டாளரிடத்தில் உரிமையாக எதையும் கேட்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஒரு தடுமாற்றம், தயக்கம். அறிவுரை சொல்லியேதான் அனுப்புவார்கள். நீ இங்க இருந்த போல் அங்க இருக்க முடியாது, இங்க இருந்த போல் அங்கு வாழ முடியாது, சில விஷயத்தை விட்டுக் கொடுத்துத்தான் வாழ வேண்டும், சகிப்பத்தோடு தான் இருக்க வேண்டும். அறிவுரையோடு அந்த பெண் செல்கிறார். மனைவி என்கின்ற அந்தஸ்தோடு சில காலம், நீண்ட காலம் அல்ல, ஒரு சில காலம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார். அந்த மகிழ்ச்சி குழந்தையை பெற்றெடுக்க அவள் கருவுற தொடங்கியதிலிருந்து அந்த சந்தோஷத்திலும் அவள் பல விஷயத்தை தியாகம் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். கருவுட்டாங்களா, ஒண்ணு இன்னும் கன்சீவ் ஆகலையா, கேள்வி மேல கேள்வி வரும். ஒரு வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, இன்னுமா ஆகல. அதுவே அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். இறைவன் நாடினாலும் குழந்தை கிடைக்கும். எனக்கு 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையா? கேட்கக்கூடிய கேள்வி கணைகள் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை துளைத்தெடுக்கும். அதுவே ஒரு வேதனை. இது ஆண்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட பெண் கருவுற்றவுடன் என்ன செய்கின்றால், அதுவரை விரும்பிய தின்ன உணவுகளை, சாப்பிட்ட விஷயங்களை எல்லாம் மெல்ல மெல்ல குறைத்துக் கொள்கின்றார். ஓடி ஆடி இருப்பால், கருவுற்று விட்டால் மெல்ல மெதுவாக்கமா, ஓடாதமா, குதிக்காதமா, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறோமே, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சந்தோஷத்தை நாம் மெல்ல மெல்ல பறிக்கின்றோமே. அது மட்டுமா, கருவுற்ற பிறகு அந்த கரு உண்மையிலேயே தன்னுடைய வயிற்றில் வளர வேண்டும் என்பதற்காக பல மணி நேரம் மருத்துவமனையில் நின்று அந்த பரிசோதனையில் அந்த குழந்தை உண்மையாக பிறக்கிறது, குழந்தை கருவில் வளர்ச்சி அடைகிறது என்று தெரிந்த பிறகுதான் அவளுக்கு மெல்ல சந்தோஷம். சாப்பிட்ட உணவுகள் வாங்கிட்டா வருது, எந்த உணவை சாப்பிடுவது என தெரியவில்லை. வளரக்கூடிய குழந்தைக்கு ஏற்ற உணவு எது, பார்த்து பார்த்து சாப்பிடுகின்றால், விரும்பிய உணவுகளை எல்லாம் புறக்கணிக்கின்றார். இப்படியே அந்த 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் அந்த பெண்ணாக இருந்த அந்த பெண்ணோடு நாம் பயணிக்க வேண்டும். ஏதோ நமக்கு மனைவி கருவுறுத்தை விட்டால் மாற்று ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம், அவருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது. அவருடைய ஒவ்வொரு உணவுகளோடு நாம் பயணிக்க வேண்டும். 8 மாசம் எந்திரிச்சு யூரின் போக முடியாது. ஒரு 2 கிலோ பைய எடுத்துட்டு வாங்கப்பா, இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வாங்க, ஒரு 5 கிலோ பைய ஒருத்தட்டு கொடுத்துருங்க. 4 ட்ரிப் இந்த கைக்கு அந்த கைக்கு மாற்றுவார். ஒரு 5 முறையாவது கீழே வைத்து விட்டு எடுப்பார். ஆனால் தன்னுடைய வயிற்றில் ஒரு மிகப்பெரிய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கின்றாலே, அதை கொஞ்சமாவது இறக்கி வைக்க முடியுமா என பதவதைக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் தோன்றவில்லை. ஏன் தெரியுமா? தான் ஒரு வாரிசை பெற்றெடுக்க போகிறோம், தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்க போகின்றோம் என்கிற மகிழ்ச்சி என்ன செய்கிறது, அந்த சுமையை இன்பமாக அவளுக்கு மாற்றுகிறது. இப்படியும் மெல்ல மெல்ல வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல அவருடைய இன்பங்களை மறந்து, அவருடைய இன்பங்களை துறந்து, அந்த குழந்தைக்காக பல்வேறு வேதனைகள். தலை திரும்பிருச்சுங்கிறான், சுகப்பிரசவம் பிறக்குமா, மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட்டுக்காக அந்த பெண் பல நாட்கள் அப்படி ஒரு அனுபவத்தை அனுபவித்திருக்க முடியாது. ஸ்கேன் எடுத்துட்டாங்க, என்ன சொல்ல போறாங்க டாக்டர் தெரியலையே. அதுல ஏதாவது ஒரு குறைய சொல்லிவிட்டால் அவளுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? அதையும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அதற்கு வளர்ச்சி ஏதாவது இல்லை என சொல்லிவிட்டால் அந்த தாய் பெறக்கூடிய துன்பத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அது உணர்வுகள் ரீதியாக மட்டும்தான் உணர முடியும். தாய் எவ்வளவு மகத்துவமானது நினைக்கிறோமே, இன்னைக்கு நம்ம சேர்ல அமர்ந்து இருக்கிறோமே, இன்னைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோமே, என்னை ஒரு தாய் பெற்றெடுத்திருக்கின்றால் அவள் என்னுடைய வயிற்றில் தன்னுடைய வயிற்றில் சுமக்கும் பொழுது அவள் பெற்ற துயரங்கள் துன்பங்கள் மிக கடுமையானது, யாரும் அனுபவிக்க முடியாது. இவ்வளவு கஷ்டங்களை பெற்று வந்த பெண் மருத்துவமனையில சேர்க்கப்படுகின்றார். இப்ப குழந்தை பிறக்குமா, அல்லது சுகப்பிரசவம் போனால் 10 நாளில் வெளியே வந்து விடுவாள். ஆபரேஷன் செஞ்சால் அவளுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவ்வளவு வேதனையை தரும். ஒரு ஆபரேஷன் ஒரு பெண்ணிடத்தில் செய்தால் அவருடைய வாழ்நாளில் 5 ஆண்டுகள் குறைகிறதாம் அறிவியல் சொல்கிறது. ஒரு ஆபரேஷன் ஒரு பெண்ணை வந்து உடம்புல எடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய வாழ்நாளில் சராசரி வாழ்வில் 5 ஆண்டுகள் குறையக்கூடியதாக இருக்கிறது என்று அறிவியல் சொல்கிறது. சுகப்பிரசவம் பிறகு 5 ஆண்டுகள் அல்ல நாட்டம், அது வேற விஷயம். அறிவியல் சொல்கிறது அவ்வளவு உதிரங்கள், அவ்வளவு இழப்புகள் அவருடைய உடலில் சந்திக்கிறதா. இப்படி இருக்கக்கூடிய தருணத்துலதான் அந்த அம்மா நினைப்பா தன்னுடைய மகன் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சுகப்பிரசவமாக பிறந்து விட வேண்டும் என்ற பேராசை, ஆசை இருக்கிறது.
கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அறிவியல் சொல்கிறது, ஒரு பெண் அந்த சுகப்பிரசவம் நடைபெறக்கூடிய தருணத்தில் படக்கூடிய வேதனை இருக்கிறது. அது எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? மனிதர்களுக்கு வலி ஏற்படுதில்லை, அந்த வலியை அளிப்பதற்கு அல்கோ அப்படிங்கிற ஒரு மீட்டர் இருக்குங்க. டெசிபல் முறையில அளப்பாங்க. இந்த கருவியை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னாக்க உகாண்டா அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் சிலரை பிடிச்சிட்டு போய் அமெரிக்காக்காரன் வச்சிருக்கான். அவர்களுக்கு எப்படி கொடுமையை கொடுப்பான்னா, இந்த ஆல்கோ அந்த மீட்டர், அந்த டெசிபிள் மீட்டர் அவருடைய கையில கட்டிடுவாங்க. கட்டினதுக்கு பிறகு அடிப்பாங்க, கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படும். ஒரு 60 டெசிபிள் வந்துச்சுன்னா அந்த மனிதன் செத்துருவான். அதனால இந்த கருவி என்ன செய்யும், 59 காட்டுமா, உடனே வலியை அடிக்கிறது நிறுத்துவாங்க. மீண்டும் அந்த வலி குறைந்த பிறகு மீண்டும் அடிப்பார்கள். எங்க அந்த 60 டெசிபிளை தாண்டிடுச்சுன்னா அந்த மனிதன் செத்து விடுவான். அதனால அவன் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த டெசிபிள் என்கின்ற கருவியை பொருத்தித்தான் அந்த கைதிகளுக்கு கடுமையான வேதனை கொடுக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வலி எவ்வளவு குறையுமா, நீ 1ல இருந்து 10 வச்சுக்கீங்களேன், ஒரு 60 டெசிபிள் தான் அந்த வலியை உணர முடியும். அவ்வளவுதான் அந்த மனிதனுக்கு கொடுக்க முடியும். அதன் பிறகு அந்த மனிதன் செத்து விடுவானா. ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய தருணத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறாள். அவளிடத்தில் இந்த டெசிபிள் கருவியை பொருத்துறாங்க. அந்த தருணத்தில் அவருடைய கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பையின் வாய் 1 சென்டிமீட்டர் இருப்பது 10 சென்டிமீட்டர் அளவு விரிவடைகிறதாம். சுருக்கி சுருக்கி விரிவடைகிறதாம். அந்த பெண் துருவிழித்து போகின்றாராம் அந்த நேரத்தில். அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் குழந்தை வெளியே வரக்கூடிய தருணத்தில் இந்த டெசிபிள் கருவி வலியை உணர்த்துகிறது, வலியை காட்டுகிறது. 10 போது, 15 போது, 20 போது, 40 போது, 50 போது, 60 தாண்டி 72 டெசிபிள் செய்கிறதாம். அறிவியல் உலகம் வியந்து பார்க்கிறது, எப்படி உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. இயற்கைக்கு மாற்றமாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது வளரக்கூடிய உணரக்கூடிய வலி 72 டெசிபிள் வரை செல்கிறது. எப்படி ஒரு உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு அறிவியல் உலகம் வியந்து போகிறது. இவ்வளவு சிரமத்திற்கு பின் அவ உயிரோடு இருக்கிறாள். அந்த வலி எப்படி போகிறது என்றால், அந்த குழந்தையை கொண்டு வந்து டாக்டர் தன்னுடைய முகத்தில் அழகை காட்டும் பொழுது அவர் புன்னகை புரிவாளே, அதை பார்த்த பிறகு உள்ளத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி அவர் பட்ட வேதனை, அந்த வலியை எல்லாம் நிமிடத்தில் மறக்க செய்து விடுகிறதாம், மறந்து விடுகிறதாம். இப்படிப்பட்ட தாய் தான் வயது முதிர்ந்த பிறகு தடுமாறக்கூடிய நிலையில் என்னிடத்தில் வருகிறார். தந்தை படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பலருக்கு தெரிவதே கிடையாதுங்க. தந்தை காலையில் வேலைக்கு செல்கிறார், மாலையில் வருகிறார், அவருடைய பாக்கெட்ல பணம் இருக்கும். இப்படித்தான் பலர் நினைக்கிறார்கள். மனைவியாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு, சில 100 சம்பாதிப்பதற்கு அந்த தந்தை பெறக்கூடிய துயரங்கள் என்ன தெரியுமா? அவமானங்கள், அசிங்கங்கள். தன்னுடைய ஓனருக்கு கூணுக்கு முடி போட வேண்டியிருக்கும். முரணான விஷயத்தை செய்கிறான் என தெரிந்தும் அதை அசத்துக் கொண்டு, அதை அலட்சியப்படுத்திக் கொண்டு சென்றால்தான் ஊதியம் கிடைக்கும் என்கிற நிலை. வாங்க சார் போய் டீ குடிப்போம் அப்படின்னு கூப்பிடுறாரு சக நண்பர். இல்ல பாய் நான் வரலங்கிற. உள்ளம் சொல்கிறது, எங்கே போய் 30 ரூபாய்க்கு டீ குடிச்சா அந்த 30 ரூபாய் மிச்சப்படுத்தா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகனுக்கு தேவையை நிவர்த்தி பண்ண முடியுமே. ஒரு 30 ரூபாய் ஒரு மாதம் 3 மிச்சப்படுத்தினால் 900 ரூபாய் மிச்சமாகும். என்னுடைய குழந்தையின் தேவையை பூர்த்தி செய்யலாமே என்று பல தந்தைகள் என்ன செய்கிறார்கள்? 30 ரூபாய் செலவு செய்யறதை விட்டு எங்க 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு எது கிடைக்கிறதோ அதை வாங்கி திங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்ல சக நண்பர்கள் வாங்கி கொடுப்பார்களா, அவர்களிடத்தில் வாங்கி பருகலாம் நினைக்கக்கூடிய பல தந்தைகள் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் வார்த்தைகளால சொல்ல முடியாது. தந்தை பெறக்கூடிய வேதனை என்னைக்கா சிந்திச்சிருக்கிறோமா? அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பெரும்பாலான தந்தைகள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். வெளிநாடு வாழ்க்கை எப்படிப்பட்ட மோசமானது தெரியுமா? கண்கள் எல்லாம் குளமாகும். அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு துயரங்கள், அவ்வளவு அவமானங்கள். காய்ச்சல் வந்துருச்சுன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தந்தைமார் படக்கூடிய துயரம் எவ்வளவு தெரியுமா? ஒரு அரவணைத்து நெற்றியை தடவிய ஒரு தைலம் தடவுவதற்கு ஆள் கிடையாது.
அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு துயரங்கள். பல மாடி ஏறி வேலை பார்க்கிறான், திடீர்னு லிப்ட் நின்று போச்சு, 20 மாடியில இருந்து இறங்கி வர்றாரு, மூச்சு விட்டுது. எவ்வளவு கஷ்டப்படுறான். இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகுதான் நம்மை ஆளாக்கி இருக்கின்றார், நமக்கு ஒரு பட்டப்படிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார், நம்மை திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார், நம்மை ஒரு உயர்வான இடத்தில் வாழ்வதற்கான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தை தாயை அரவணைப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை என்பது இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அந்த சொர்க்கத்திற்கு செல்வது மிக நெருக்கமான 2 விஷயங்களை கூறுங்களேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா, நீங்கள் என்ன செய்யுங்கள், அழகிய முறையில் வணக்க வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள், பெற்றோரை அரவணையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை. சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மிக நெருக்கமான விஷயத்தை சொல்லுங்கள் என தோழர் கேட்டபோது நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் தொழுகையை பேணுங்கள், உங்களுடைய பெற்றோரை அரவணைத்து நடங்கள், அது உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று சொன்னார்கள். சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்முடைய லட்சியம், ஒவ்வொரு மூமினுடைய லட்சியம். வணக்க வழிபாடுகள் இருக்கும், குர்ஆனோடு தொடர்பு இருக்கும், பிறருக்கு உபதேசம் செய்வோம். ஆனால் நம்முடைய வீட்டில் நம்முடைய தந்தை தாய் எங்கே இருப்பான்? 4 அண்ணன் தம்பி இருந்தாங்க, யார் பார்த்துக்கிறதுங்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டு இருக்கும். சில இடங்களில் பெற்றோர்கள் அரவணைப்பார்கள். எதற்கு தெரியுமா? அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரவணைக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? பல செல்வந்தர்கள், பல பிள்ளை இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் நம்முடைய முதியோர் இல்லத்திற்கு கொஞ்சம் வந்து பார்க்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய 70-80 முதியோருக்கு பின்னால் மிகப்பெரிய கண்ணீரை சிந்தக்கூடிய, கண்ணீரை வளர்க்கக்கூடிய அவர்களுடைய துயரங்கள், துன்பங்கள் புதைந்து கிடைக்கிறது. பார்த்து பார்த்து வளர்த்தமா, அவனுக்கு டெங்கு ஃபீவர் வந்துச்சு, கணை வந்து விட்டது, உயிர் பறிபோகும் என்று சொல்லிவிட்டார்கள். பல மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சிருந்தாங்க. அந்த ஜன்னலிலேயே 4 நாட்கள் 5 நாட்கள் தொங்கியபடியே நான் உறங்கி இருக்கிறேன் ஒரு தாய் சொல்கின்றார். அப்படி காப்பாற்றிய மகன் இன்றைக்கு தாயை பார்க்கவில்லை, இன்றைக்கு முதியோர் இல்லத்தில் விடப்பட்டிருக்கிறார். எவ்வளவு துயரம் தெரியுமா? மார்க்க அறிவு அவர்களுக்கு இல்லை. அதனால சொல்ற அளவுக்கு மார்க்கத்தை படிக்கின்றீர்கள், பிறருக்கு உபதேசம் செய்கின்றீர்கள், அந்த அருள்மறை வசனத்துக்கு நீங்கள் உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றீர்களா? நம்முடைய தாய் தந்தை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அந்த காலகட்டம் அப்படித்தான். பல நாட்கள் மழை பெய்து கொண்டிருக்கும், நெல்லை காய வைக்க முடியாது, உரல்ல குத்தி அதுல இருந்தா ஊதி ஊதி சமைத்த காலம் எல்லாம் உண்டு. நம்முடைய தாத்தா பாட்டியை கேட்டு பாருங்க, அவ்வளவு கஷ்டம் இருக்கும். பொருளாதாரம் இல்லை என்பதற்காக பல மணி நேரம் பட்னியோடு இருந்து ஒரு நாள் கஞ்சியை வைத்து 3 நாட்கள் குடித்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க அப்படியே உங்களோட முன்னோக்கை கேட்டு பாருங்களேன். துணி துவைப்பதற்கு என பக்கத்து வீட்டு கஞ்சியை வாங்கிவிட்டு உணவாக வழங்கிய குடும்பங்கள் இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படி நம்மை ஆளாக்கியவர்கள் இன்னைக்கு நம்ம நல்ல நடத்துல இருக்கிறோம், நல்ல வீடு கட்டிட்டோம், வசதி வாய்ப்பா இருக்கின்றோம். என்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தை அன்றைக்கு அவர் ஹஜ்ஜு செய்யணும்னு நினைச்சிருந்தா பொருளாதாரம் இல்லை, என்ன வளர்க்கணும், என்னுடைய குடும்பத்தை மேற்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். ஆசை இருந்துச்சு, ஹஜ்ஜு செய்யணும் எப்படியாவது ஆசை இருந்துச்சு, மரணித்து விட்டார். அந்த ஆசையை நிறைவேற்றிருக்கிறோமா? மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. இன்னைக்கு செல்வ செழிப்போடு வாழ்கின்றோமே, 1க்கு 4 வீடு கட்டிக்கிறோமே, உடலெங்கும் ஆபரணத்தால் அலங்கரித்துக் கொள்கின்றோமே. என்னுடைய தாய் தந்தைக்கு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். நாங்களே யார் அதை செய்யறோம்? ஒரு தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், நான் வெளியூரில் இருந்தேன், என்னுடைய தாய் மரணித்து விட்டார், அவர் பெயர் என்னுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்யலாமான்னாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்யலாம், அவருடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்றார்கள். உடனே நிகாப் என்கின்ற தோட்டத்தை அல்லாஹ்வின் வழியில் எழுதி கொடுத்த நபித்தோழர்களின் வரலாற்றை படித்திருக்கின்றோம். நாம் என்ன தாய் தந்தைக்கு செஞ்சிருக்கோம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய தாய் தந்தை வளர்த்திருக்கிறார்கள். ஹஜ் செய்ய முடியாதுங்க, 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வருங்க. அவர்கள் வைக்க வந்த நோம்புகளை நாம் வைத்திருக்கின்றோமா? என்ன கஷ்டம் அதுல? என்னுடைய தாய் தந்தை என்னை வளர்ப்பதற்காக துயரப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். சில நேரங்களில் நோம்பு வைக்க முடியாத நிலையில் வருமான ஊதியம் பெற்றதற்காக உழைத்தார்கள். அவர்களுக்காக நான் அவர் விட்டு சென்ற நோம்பை நாம் வைக்கிறேன். எந்த குழந்தை வைத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். இதுல என்ன நஷ்டம் வரப்போதா? அவங்க நன்மைக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? என்ன தர்மம் கொடுத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். செல்வம் இருக்கங்க, வருமானம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. மரணித்து விட்ட என்னுடைய தந்தைக்காக, மறுமை வெற்றிக்காக, அவருடைய நன்மைக்காக என்னுடைய பொருளாதாரத்தில் நான் செலவு செய்கிறேன். தந்தைக்காக, தாய்க்காக செய்திருக்கிறேன். இதை யாராவது சொல்ல முடியுமா? மார்க்கத்தை தெரிந்தவர்களே கொஞ்சம் தயங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். பொருளாதாரம் அப்படி இருக்கு. நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்கிறாங்க, எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு துன்பங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதரே, நான் அழகிய முறையில் நட்பு கொள்வதற்கு யார் சிறந்தவன் கேட்கும் போது சகோதரி சொன்னாங்கல்ல, தாய் தாய் தாய்னு 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு. இது ஒரு சாதாரண வார்த்தையா? நட்பு என்ற வார்த்தை தான் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த நட்புக்காக தாயை உதறி தள்ளிய, தந்தையை உதறி தள்ளிய பல சகோதர சகோதரிகளை நீங்கள் பார்க்கலாம். நண்பன் வந்துறாங்கிறதுக்காக அம்மா அப்பா விட்டுட்டு போறவன் இருக்கிறான். தன்னுடைய தோழி வந்தார் என்பதற்காக தன்னுடைய தாயின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய தாய் நட்புக்கு சமமானவ. எப்படி நட்பு இருக்குன்னு தெரியுமா? எல்லாவித விஷயங்களையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த கஷ்டங்கள், என்ன துயரங்கள், எனக்கு ஏற்படக்கூடிய என்ன இல்லை இருந்தாலும் அவளோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவள் கொடுக்கக்கூடிய ஆறுதலான வார்த்தை, அவள் கொடுக்கக்கூடிய வழிமுறை இருக்கிறது. அது மகத்துவமானது. அது நட்பு என்ற உறவுகள் மூலம் தான் கிடைக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நட்பு கொள்வதற்கு ஒரு தந்தைக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாதுங்க. ஒரு சகோதரன் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. நண்பனிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும், தோழியிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் முதன்மை யாருக்கு என்று சொன்னால் தன்னுடைய தாய்க்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே. அந்த தாயோட நட்புறவோடு இருக்கின்றோமா? கஷ்டமா இருக்கு. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மா மகள்கிட்ட பேசுறது இல்லை, மகள் அம்மாள்கிட்ட பேசுறது இல்லை. மகன் இருப்பாரு, அம்மா அப்பா அம்மா அடுத்தத்துல இருப்பாங்க, பார்த்து பல ஆண்டுகளாக இருக்கும். ஏதோ ரமலான் மட்டும் போய் சலான் சொல்லி விட்டு வரக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை வளர்த்தவர்கள், எவ்வளவு துயரப்பட்டு நம்மை வளர்த்தவர்கள். அவர்களை அரவணைக்க வேண்டும். தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் போரில் கலந்து கொள்ள வேண்டும், என்னை அனுமதியுங்கள் ஒரு தோழர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. அவர்களை அரவணைங்கள், அவர்களுக்கு பேணி பாதுகாருங்கள். அது செய்யக்கூடிய ஜிகாத், அது மிகப்பெரிய தியாகம். நாங்க போரில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்வதற்கு ஈடாக ஒரு பெற்றோரை பேணி பாதுகாப்பது அது கிடைக்கக்கூடிய நன்மை என்று சொன்னார்களே. உபதேசம் என்பது எனக்கு பயனளிக்கணுங்க. நிறைய உபதேசம் கேட்போம். நாமெல்லாம் வைரமா இருக்கிறோம். வைரம் எப்போது மதிப்பு கூடும் என்று சொன்னால், அது பட்டை தீட்டத்தான் அதனுடைய மதிப்பு கூடும். அதனுடைய மிளிறுதல், அதனுடைய ஒளிருதல் அதிகமாக இருக்க வேண்டும். அப்ப அருள்முறை வசனங்கள் கேட்கும் பொழுதும், உபதேசம் கேட்கும் போதும் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலித்தால் தான் நான் அல்லாஹ்வின் வேதத்துக்கு உட்பட்டு, என்னுடைய தூதருக்கு உட்பட்டு நான் வாழ்கின்றேன். எதை கேட்டோம் போனோம் அப்படிங்கிறதால இன்றைய என்னுடைய வாழ்வில் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு உபதேசம் சொல்லப்பட்டுச்சு, என்னுடைய வாழ்வில் என்னுடைய தாய் தந்தை எங்கே இருக்கிறார்கள்? தாய் தந்தை அப்படின்னா இப்படியும் பார்க்கணும். நம்ம வந்து மருமகளா போறோம், என்னுடைய கணவனுடைய தாய் தந்தை அவர்களிடத்திலும் இருக்கும் இதே நிலைகள் தானே. என்னுடைய தாயை தந்தையில் என்ன பலகீனம் இருக்கிறதோ அதுதான் என்னுடைய கணவனுடைய தாய் தந்தை இடத்திலும் பலகீனம் இருக்கும், கோபம் இருக்கும். அவர்களிடத்தில் கொஞ்சம் கோபம், வார்த்தைகளுக்கு தடிமனாக இருக்கும். அரவணைத்து செல்ல வேண்டும். நம்முடைய கணவர்கிட்ட அல்ல அவங்க அம்மா அப்பா விட்டுங்க, நம்ம தனியா இருப்போம் அப்படின்னு சொன்னா
அல்லாஹு தாலா பெற்றோரை அரவணைங்கிறானே, அதற்கு மாற்றமாக என்னுடைய கணவனுக்கு நான் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறேன் என்றால் எங்கோ தவறு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை பெண்களை உணர வேண்டும். அதே போல பாருங்க, கஷ்டப்பட்டுதான் நம்ம வளர்த்தாங்க. செல்வம் கொடுக்கப்படுகிறது, செல்வம் ஈட்டுகின்றோம், வருமானம் ஈட்டுகின்றோம். நம்ம ஈட்டக்கூடிய வருமானத்தை அப்படியே நம்முடைய பெற்றோருக்கு கொடுத்து அந்த பெற்றோர் கையிலிருந்து அந்த பணத்தை வாங்கி செலவு செய்யக்கூடிய குழந்தைகள் யாரும் எத்தனை பேர் இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. அந்த பெற்றோருக்கு ஆசை இருக்காதா? எவ்வளவு ஆசை இருக்கும். வளர்த்தோம், படிச்சோம், படிக்க வச்சோம், கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு என் மகன் இவ்வளவு பெரிய வேலையில இருக்கிறான், அவன் அப்படியே வேலை பார்த்துட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு அவங்க செலவு பண்ண போறது கிடையாது, அதை திருப்பி அவங்க நீயே பண்ணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாய் அடையக்கூடிய மகிழ்ச்சியை வார்த்தையா சொல்ல முடியுமா? என்னைக்காவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? செஞ்சு பாருங்க, செஞ்சிருக்கிறோமா? ஆசை ஆசையா வளர்த்திருப்பாங்களாங்க. அப்படி வளர்த்த மகன் தான் ஒரு இடத்திற்கு மருமகனாக செல்கின்றான். நான் எப்படி ஒரு வீட்டிலிருந்து மருமகளாக போகிறோனோ அப்படித்தான் ஒரு தாய் வளர்த்த ஒரு மகன் எனக்கு கணவனாக வருகின்றான். அவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், அவனுடைய தாயை அரவணைப்பதற்கு வழிகாட்ட வேண்டும். நீ பெரும்பாலும் ரியலா பாத்தீங்கன்னா உண்மையே அப்படியே வந்து மனசாட்சி ரீதியாக மனதை முன்னிறுத்தி நம்ம யோசிச்சோம்னா பெண்களுடைய பெற்றோர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம், தன்னுடைய கணவனிடத்தையாவது பொருளாதாரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையில் மருமகள் இருப்பார். ஆனா மகனுடைய அந்த கணவனுடைய தாய் தந்தை கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்யுங்கள், அவருக்கு பொருளாதாரம் கொடுங்கள் என சொல்லக்கூடிய பெண்மணிகளின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை பெற்றோருக்கு செலவிடுங்கள், அது உங்களுக்கு மறுமையில் மகத்துவமான கூலியை தரும் என்று சொன்னார்கள். பெற்றோர் தான், ஏன் பெற்றோர் தான், என்னுடைய கணவனுடைய பெற்றோர் தான். அவர்களையும் பார்க்கணும், அரவணைக்கணும். அதுதாங்க வாழ்க்கை. மரணித்து விட்ட பெற்றோருக்கு நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும். என்னை விட்டு மரணித்து விட்டார்கள், கபரில் மன்னரை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மறுமை வாழ்வோரே கபரில் ஒரு திரைமறை வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வோருக்கு சிறப்பாக இருக்க வேண்டுமே, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவருக்காக நிறைய தான தர்மங்கள், பெற்றோருக்காக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஒரு பெற்றோர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஒரு கணவன் மனைவி தன்னுடைய பெற்றோருக்கு என்ன செய்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். எந்த அளவிற்குனா ஒரு பழைய பாத்திரத்தை வைத்து அதில் தான் அவருக்கு உணவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதை அவருடைய மகன் பார்க்கிறான். நம்ம எல்லாம் வந்து கண்ணாடி பிளேட் தட்டுல சாப்பிடுறோம், பீங்கான் தட்டில் சாப்பிடுகின்றோம். ஆனா பாட்டிக்கும் தாத்தாக்கு மட்டும் இந்த பழைய தட்டிலே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா கேள்வி. அதெல்லாம் அப்படித்தாமா அவங்க நிறைய பேசுவாங்க, அப்படிதாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த பையன் என்ன செஞ்சான், ஒரு நாள் அந்த தட்டை கழுவி ஒரு ஷோகேஸ்ல வச்சுட்டான். அம்மா கேட்டாங்க, ஏமா அந்த தட்டை கழுவி ஷோகேஸ்ல வச்சுட்டேன்னு. இல்லம்மா, நீ வந்து இன்னைக்கு இந்த தட்டுல உங்களுக்கு சோறு கொடுக்குறல்ல, நீ இது மாதிரி ஆயிட்டீங்கன்னா உனக்கு தட்டு கிடைக்காதுல்ல, அதனால இந்த தட்டை எடுத்து வந்து நான் வச்சிருக்கிறேன் பத்திரமா அப்படின்னா. அப்ப அந்த பிஞ்சு குழந்தைகளின் உள்ளங்களில் நாம் எப்படி நம்முடைய பெற்றோர்களிடம், நம்முடைய கணவனுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அந்த நிகழ்வுகள் அவருடைய உள்ளத்தை பாதிக்கும். நான் எப்படி நடக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட குழந்தை பார்க்கிறது, என்னை பின்னாடி அரவணைக்க போகிறது. அதை பார்க்கணும். சாலியான குழந்தைகள் வளர்க்க வேண்டும் என்கிற அந்த வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுகின்றோம், குர்ஆன் ஓதுவதற்கு ஆர்வம் காட்டுகின்றோம். அது பெற்றோர்களை பேணி பாதுகாப்பது எப்படி, பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பது எப்படி என்கின்ற அந்த வழிமுறைகளையும் காட்ட வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா சில மனுக்கள் ஜமாத்துக்கு வருகிறது, சில நேரங்களில் இப்படிப்பட்ட தகவலும் வருகிறது. தாய் வந்து சொல்கிறாள், என் மகன் என்னை அடித்து விட்டான்கிறார். ஒரு தாய் சொல்கிறார்,
நான் உங்கள்கிட்ட வார்த்தைகளால் சொல்ல முடியலங்க, அந்த வார்த்தைகளால் என்னை திட்டுகிறான் என்னுடைய மகன் என்று ஒரு தாய் சொல்கின்றார். எவ்வளவு பெரிய வேதனையான செய்திங்க. ஒரு தாயை அடிக்கக்கூடிய மகன் இருக்கின்றான் என்றால் எவ்வளவு மோசமானது. ஒருவன் கரத்தால் ஒரு தாயை அடிக்கிறான் என்றால் அவன் அநியாயக்காரன், பெரும்பாவங்கள் செய்தவன் என்ற பட்டியலில் வருகின்றான். அவனுடைய தாயை வார்த்தைகளால் அடிக்கிறான் என்றால் பெரும்பாவ பட்டியலில் அவன் இருக்கிறான் என்று நபிகள் அவர்கள் சொன்னார்கள். தாயை ஏசுவது பெரும்பாவத்துக்கு இணையானதுன்னாங்க. உரிமை கிடையாதுங்க. பல இடங்கள்ல பெற்றோர்களுக்கு வீடு கட்டுவாரு, லட்சம் வருமானம் கட்டி வீடை கட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த ரூம் எப்படி வைக்கலாம், இந்த ஹால் எப்படி வைக்கலாம், இங்க என்ன போடலாம், மகள்கிட்ட மனைவிட்ட உற்றார் நண்பர்கிட்ட கேள்வி இருக்கும். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தந்தை இடத்தில் ஒரு ஆலோசனை இருக்காது. தத்து வளர்த்தாலே அந்த தாயிடத்தில் ஒரு வார்த்தை கூட கேட்காத மனிதர்கள் இருக்கிறார்கள். உனக்கு என்னமா தெரியும், போய் அந்த ஓரத்தில் இருந்தானே. பார்த்து வளர்த்தவர்ல ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தவன், உதிரத்தை பாலாக்கி கொடுத்தவன். உதிரம் பாலாகாது, ஆனால் அந்த உதிரத்தை இழந்து பாலாக்கி கொடுத்தவன். அப்படிப்பட்ட தாயை உதறி தள்ளக்கூடிய சமூகமான அல்லாஹ் நீங்கள் எப்படி வேண்டுமானால் வாழ முடியாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றான். பெற்றோரை அரவணைங்கள். பெற்றோரை அரவணைத்து வாழ்வது மறுமையில் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மகத்துவமானது நான். மறுமை நாளில் சில பெற்றோர்களை அல்லாஹ் அழைக்கின்றான். அழைத்து அவர்களுக்கு வைரத்தால் வைடூரியங்களால் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அவர்கள் தலையில் அனுபவிக்கின்றானாம். அப்ப அந்த பெற்றோர்கள் கேட்கிறார்கள், என்ன நன்மை செஞ்சோம், எதற்காக இந்த மகத்துவம் என கேட்கும் பொழுது அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வானா, நீங்க சாலிகான குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்தீர்களே, அதற்குத்தான் இந்த மகத்துவம் என்று சொல்வானா. அவர் சாலிகான குழந்தையை பெற்றெடுத்தால் மகத்துவமான நன்மை மறுமையில் ஒரு பெற்றோருக்கு கிடைக்கிறது என்றால், அந்த சாலிகான குழந்தை எப்போது அந்த அங்கீகாரத்தை பெறுகிறது என்றால் அந்த பெற்றோரை அரவணைக்கும் போது அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது. இன்னும் வேதனையான சம்பவம் என்ன தெரியுங்களா? இணை வைத்தால் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பார்கள். இறைவனை மறுத்தால் மறுமையில் சொர்க்கம் ஹராமாக்கப்படும். வேற எந்த தவறுகள் மனிதன் செய்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய அருளால் சொர்க்கம் வந்து விடுவான் எப்படியாவது. ஆனால் ஒரு இறைவனுக்கு அவன் இணை வைத்து விட்டால், இறைவனை மறுத்த நிலையில் மரணித்தால் அவனுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுங்கிற அல்லாஹ் தஆலா இந்த உபதேசம் நமக்கு தெரியும். என்னுடைய தாய் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய தாய் இணை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றார். எத்தனை குடும்பங்களில் இருக்கிறது. அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் சிந்தித்து பாருங்கள். சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவுங்க சொல்றது? சொல்லணுங்கிறான்ல. கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் அஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யிக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். எப்படி இறைவனை மறுக்கிறீர்கள்? அவன் தானே உயிர் கொடுத்தான், அவன் தானே உங்களை மரணமுடைய செய்வான், அவன் தானே மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுப்பான். அந்த நாளை நீங்கள் மறந்து விட்டீர்களா? நபிகளார் அவர்கள் இரவுமாக பாராமல் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யறாங்க. அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான வேதனை கொடுத்தார்கள், ஏசினார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? நபிகளாரை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறார், என்ன முகமதே, அவர்கள் உங்களை மறுப்பது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதது உங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறதா? உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீரோ என கேட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், முகமதே, நீங்கள் அவர்களிடத்தில் சொல்கின்றீர்களே அது உங்களுடைய கருத்தல்ல, என்னுடைய வகியை அவர்களிடத்தில் சொல்கின்றீர்கள். அவர்கள் உங்களை புறக்கணிக்கவில்லை, என்னுடைய வகியை புறக்கணிக்கிறார்கள். நபியே சொல்லுங்கள் சொல்வதுதான் ஒரு கடமை என்று என்னுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். ஏத்துக்கல, சொல்றோம், கேட்கல. என் அண்ணன் தர்காவுக்கு போகக்கூடியவனா இருக்கிறான், அவனோடு சேர்ந்து எல்லாத்தையும் சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர் சொல்வதைத்தான் கேட்கிறார்கள் என்பதற்காக நான் அலட்சியமாக இருந்து விட முடியுமா? என்னை பெற்றெடுத்தவள் மறுமையால் என் நரகத்துக்கு சென்றால் நரக வேதனை பற்றி நான் நிறைய உபதேசத்தில் கேட்டிருக்கின்றேனே. நான் இங்க பாக்குறேன் நெருப்பு, அது போல நெருப்பு அல்லாஹ் தஆலா நரக நெருப்பு வகை இல்லையே, அது போல 69 வருடத்து சக்தி கொண்டதாக நரக நெருப்பை இறைவன் வைத்திருக்கின்றானே, அது நிரந்தர வேதனை. ஒரு மனிதன் இணை வைத்தான் என்றால் நரகத்தின் அடித்தட்டில் வேதனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே. அப்படிப்பட்ட வேதனை இணை வைப்பவர்களுக்கு இருக்கிறது. அப்ப என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாய் தந்தை இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே,
அவர்கள் நேர்வழிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்திருக்கின்றேன்? ஒரு பிள்ளையாக, ஒரு ஏகத்துவவாதியாக நான் என்ன செய்திருக்கின்றேன்? முயற்சி செய்திருக்கின்றேனா? சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். மரண தருவாயில் அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்கு அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். மரண தருவாயில் சொல்வார்கள், நான் உணர்ந்து விட்டேன், நான் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று இறுதி நிமிடத்தில் அவர்கள் கேட்டால் அவர்கள் வாழ்வு மறுவை சொர்க்கத்திற்கு செல்லுமே, மகத்துவமாக மாறுமே. அந்த நிலையை நாம் இழந்துவிடக் கூடாதா இல்லையா? சொல்லணுங்க. நம்முடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருப்பாங்களே, கணவனுடைய பெற்றோரும் அப்படி இருந்தாலும் சரி சொல்லணும். சொல்லக்கூடிய இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். சொல்வதற்காகத்தானே நம்ம இறைவன் அனுப்பியிருக்கின்றான். இறை தூதர்கள் அவர்கள் நம்மை சுமத்தினார்கள். அந்த பணியை செவ்வனே செய்ய வேண்டுமே. நாம் நல்லறங்கள் செய்கின்றோமே, இந்த நல்லறங்கள் பல துயரங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பு என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சம்பவத்தை குறிப்பிட்டார்கள். நிறைய கேட்டிருப்போம். என்ன சம்பவம்? மழை பெய்யும் பொழுது 3 தோழர்கள் குகைக்கு செல்கிறார்கள். மிகப்பெரிய பாறை அந்த குகையின் வாயிலை அடைத்துப் போகிறது. அப்போது ஒரு நபர் கேட்கிறார், நான் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன், அந்த ஆடை மேய்த்து விட்டு வரும்போது அதில் இருந்து கிடைக்கக்கூடிய பாலை என்னுடைய தந்தை தாய்க்குத்தான் முதலாவதாக கொடுப்பேன், அதன் பிறகுதான் என்னுடைய குழந்தைக்கு கொடுப்பேன். ஒரு நாள் நான் காலதாமதாக வரும்போது என்னுடைய தாய் தந்தை உறைந்து விட்டார்கள், பால் என்னுடைய கையில் இருக்கிறது, என்னுடைய குழந்தை என்னுடைய காலை பிடித்து கதறி கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய தாய் தந்தைக்கு கொடுத்த பிறகுதான் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என காலை வரை காத்திருந்துதான் நான் அந்த பாலை என்னுடைய தாய்க்கு கொடுத்த பிறகுதான் குழந்தைக்கு கொடுத்தேன். இது உனக்காக நான் செய்தேன் என்று அந்த தோழர் சொன்ன பிறகு அந்த குகை விலகியது என்று நபிகளார் சொல்கிறார்கள். ஒரு தாய நேசிக்கும் பொழுது, தாய்க்காக தியாகம் செய்யும் பொழுது ஒரு துன்பத்திலிருந்து அவர் விடுபடுகிறார் என்றால் இது போன்ற நிகழ்வுகளை நான் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த சம்பவத்தை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். நிறைய துன்பத்தை சந்திக்கின்றோமே, துயரங்கள் வருகிறது. இந்த துயரங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தைகளை முன்னிறுத்தி அவர்களுடைய நினைவில் அவர்களுடைய தியாகங்களை கவனித்து அவருடைய மறுமை வெற்றிக்காக, அவருடைய திறமையான கபர் வாழ்க்கைக்காக நாம் நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும். நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இறைவனுக்கு அதிகம் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்வு எப்போது வேண்டுமானாலும் நிறைவடைந்துவிடும். இன்றைக்கு இளமையாக இருக்கின்றோம், முதுமை நம்மை அடையும். அந்த முதுமை அடையும் பொழுது எனக்கு என் மகன் என்னுடைய மகள் செய்யவில்லையே என்கின்ற வருத்தம் எனக்கு ஏற்படுமே. அந்த வருத்தம் வருவதற்கு முன்பு நான் என்னுடைய தாய் தந்தைக்கு என்ன செய்திருக்கின்றேன், நான் என்னுடைய கணவனின் தாய் தந்தைக்கு எப்படி அரவணைத்திருக்கின்றேன், அதற்கு என்ன வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறேன், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை அரவணைப்பது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சில இடங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நடக்க வேண்டிய பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்முறையிலும் நபிகள் அவர்கள் தன்னுடைய உபதேசத்திலும் கூறியிருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சில குழந்தைகள் இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்திருக்கிறது. நூமான் பின் நசீர் அப்படிங்கிற நபித்தோழர் அவருடைய தந்தை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க, என்னுடைய மகனுக்கு நான் ஒரு பரிசு பொருளை கொடுக்க போகிறேங்கிறாங்க, அதற்கு உங்களை சாட்சியாக வைக்கிறேங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்கிறார்கள், இவருக்கு கொடுப்பது போல மற்ற குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுத்தீர்களான்னு. இல்லைன்னாங்க. அப்ப இந்த பாவத்துக்கு என்னை சாட்சியாக்குகின்றாயா? எல்லாருக்கும் அதே போல கொடுங்க நாங்க ஹதியாவை. ஒரு பரிசு கொடுக்கிறோம் என்று சொன்னால் மற்ற குழந்தைகளுக்கும் அதே போல கொடுக்க வேண்டும் என்பதை நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எல்லா விஷயத்திலும் இது சரிசமமாக கடைபிடிக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. எந்தெந்த இடத்தில் சரியாதை கையாள வேண்டுமோ அதுதான் நீதவிட இந்த மார்க்கம் சொல்கிறது. உதாரணத்துக்கு ஒருத்தர் முடியாம இருக்கிறாரு, அவர் மேல அக்கறை அதிகமா இருக்கும். ஒரு தாய்க்கு அவருக்கு கேர் எடுப்பாங்க, அதிகமா கேர் எடுத்து ஒரு பொருளாதார உதவி செய்வார்கள், செலவு செய்வார்கள். தன்னுடைய வருமானத்திலிருந்து பொருளாதாரத்தை கொடுப்பார் அல்லது ஏதாவது செலவுக்கு கொடுப்பார். நல்ல ஆரோக்கியமா இருக்கவருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும்.
இது ஏற்ற இறக்கமா என்று கிடந்தால் கிடையாது. அவருடைய சூழ்நிலை, அவருடைய பொருளாதாரம் அப்படி இருக்கிறது, அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஊனமுற்றவராக இருக்கிறார், அதனால அவர் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது அவருக்கு குறைவா கொடுப்பாங்க. இதுல நீதம் இருக்கிறதா என்றால் இதுதான் நீதம். பாதிக்கப்பட்டவருக்கு கொஞ்சம் அதிகமாகவும், ஆரோக்கியமா இருப்போம் கொஞ்சம் குறைவா கொடுக்கக்கூடியது இருக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் சரியான நீதத்தை கடைபிடிக்கிறார். உதாரணத்துக்கு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண், ஒரு தாய்மாருக்கு பெண் குழந்தையும் இருக்கிறது, ஆண்களும் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய சொத்துல சரிசமமாக பிடித்து தருவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்திருக்கார கிடையாது. பெண்ணுக்கு 2/1, ஆண்களுக்கு 2 அப்படி பங்குகளை பிரித்திருக்கிறது. இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ இறைவன் எதை சொல்கின்றானோ அதை கடைபிடிக்கும் போது நீதத்தை நாம் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஹதியாவை கொடுக்கும் போது, சதக்காவை கொடுக்கும் போது நீதத்தை எல்லாருக்கும் சரிசமமான கொடுங்க. அல்லாஹ் சொத்தை பிரிக்கும் போது பெண்ணுக்கு ஒரு பகுதி, ஆணுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அப்படின்னு பிரிக்கிறான்னா அதுல நீதம் இருக்கிறது. அவ இதை பெற்றோர்களும் பேண வேண்டும். சரிசமங்கிற பேர்ல பெண்களுக்கு கொடுப்பதோ அல்லது நீதம் என்கின்ற பெயரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைவாக கொடுப்பதோ கூடாது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை மார்க்கமாக கடமையாக்கி இருக்கிறார்களோ அதை கடைபிடிப்பது பெற்றோருக்கு அவசியமானது. ஏன்னாக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் நாங்கள் புறக்கணிப்பதற்கு, பெற்றோர்கள் விஷயத்தில் நாங்கள் அலட்சியமாக இருப்பதற்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுங்களா? சில பெற்றோர்கள் தன்னுடைய சொத்தை பாத்தீங்கன்னா மகனுக்கு மட்டுமே எழுதி வச்சிருவாங்க, அல்லது மகளுக்கு மட்டுமே எழுதி வைத்து விடுவார்கள். அவ இது போன்ற வேற்றுமை என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த பெற்றோர்கள் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு கசப்பான உணர்வு, கசப்பு அவருக்கு மீது உண்டாக்கி விடுகிறது. அப்ப அல்லாஹ் எதை காட்டுகின்றான்? வாரிசுரிமைக்கு என்ன சட்டமோ, ஹதியா கொடுப்பதற்கு என்ன சட்டமோ அந்த சட்டத்தை முறைப்படுத்தும் பொழுது நான் நீதத்தை கடைபிடித்திருக்கின்றேன். அல்லாஹ் என்ன சொன்னானோ, நபிகளார் என்ன சொன்னார்களோ அதை நான் செய்திருக்கிறேன். நீங்க அந்த என்ன உணர்வு வரும் பொழுது இறைவனத்தில் நாம் பாதுகாத்துக் கொள்கின்றோம், இறைவனிடத்தில் நாம் குற்றவாளியாக இல்லாமல் ஆகின்றோம். அதை கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போல மார்க்க இணை வைப்பை பற்றி நிறைய பிரச்சாரம் செய்துங்க. இணை வைப்பிலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம். இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? இணை வைப்பின் விபரீதத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோம். தமிழகத்துல ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு சனிக்கிழமை 200 மக்கள் கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாமே, இந்த நிலையெல்லாம் இன்னைக்கு கிடையாது. தர்காக்களில் வெள்ளிக்கிழமை இரவு ஆண்டு சொன்னால் வியாழக்கிழமை இரவே பல கிலோமீட்டர் பயணம் செய்து வேணுவேனாக பெண்கள் போவார்கள். எங்க நாகூர் தர்காவுக்கு போவாங்க, ஒடுக்கம்பட்டி தர்காவுக்கு போவாங்க, இப்படி இருந்தார்கள். ஆனால் அந்த இணை வைப்பின் விபரீதம் சொல்லப்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் பல தர்காக்கள் காற்று வாங்கி கொண்டிருக்கிறது. ஏகத்துவத்தை குறைத்து கொண்ட பிறகு இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய அழைப்பாளர்களாக மாறி இருக்கிறார்கள். அவ எங்கெல்லாம் இணை வைப்பு நடக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சோம், அதை தடுத்து இன்றைய மக்களை வென்றெடுத்திருக்கின்றோம். ஆனா நம்ம ஊர்ல தர்கா சந்தனக்கூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் தர்கா சந்தனக்கூடுக்கெல்லாம் போக மாட்டேன். அங்க கடைக்கு போய் அங்க கடையில விற்கக்கூடிய அந்த ஜாமான விளையாட்டு பொருட்கள், பெண்களுக்கு தேவையான உபகரணங்களா போவாங்க பாருங்க, அந்த மார்க்கெட்டுக்காக தான் போறேன் அப்படின்னா என்ன முரண்பாடு? அங்கு நடப்பதே ஒரு தீமையை சுட்டி காட்டுவதற்கு அங்கு ஒரு தீமை நடந்து கொண்டிருக்கிறது, இணை வைக்கக்கூடிய நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை அங்கீகரிப்பதற்கு ஒரு கடத்தல் அமைக்கப்பட்டிருப்பது என்றால் அதை நான் பார்க்கறதுக்கு போறேன்னா அந்த இணை வைக்கக்கூடிய அது தீமையான காரியத்துக்கு நான் ஏதோ ஒரு வகையில் துணை போகின்றேன். அவன் வர்றவன் எதிர்த்து வர்றான் கடை. அந்த தர்கா வந்தா பல 1000 பேர் வருவாங்க, பல 100 பேர் வருவார்கள், வியாபாரம் நல்லா நடக்கும் தானே வர்றான். நீங்க போய் அந்த வியாபாரங்கிற பேர்ல போகும் பொழுது இன்னும் நிறைய வியாபாரிகள் வருவார்கள். இன்னும் சந்திரபுரம் என்ன செய்வான்? பரவாயில்லங்க, இன்னைக்கு கூட்டம் குறையவே இல்லைங்க, நம்மள்ட்ட மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவங்க எவ்வளவுதான் வாய்களையே பிரச்சாரம் பண்ணாலும் அந்த பெண்களே இன்னைக்கு இங்க தர்காவுக்கு வந்துட்டு போனாங்களே, நீங்க தர்காக்குள்ள வந்தீங்களா இல்ல அங்க கையெடுத்து பிரார்த்தனை கேட்டீங்களான்னு தெரியாது. ஆனா அங்க வந்துட்டு போனீர்கள் என்பதுதான் பதிவாகும். அப்ப ஒரு தீமையான காரியம் நடக்கிறது, அந்த இடத்துல போய் நம்ம சபையில இருந்தாலே அந்த சபையை அங்கீகரித்த மாதிரி தானே, அதுதான் உபதேசம் சொல்கிறது. அப்ப அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வை நேசிப்பது என்பது என்ன தெரியுமா? ஒன்றை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், நபிகளார் தடுத்திருக்கிறார்கள் என்றால் அதுல எவ்வளவு நன்மை கிடைத்தாலும் சரி அதை உதறி தள்ளிவிட்டு வந்து விட வேண்டும். கைபர் போர்க்களம் மிக கடுமையான போர்க்களம், எதிரிகளோடு மிக கடுமையாக போர் செய்கிறார்கள்.
தாகத்தோடு பசியோடு பட்டினியோடு போர் செய்கிறார்கள். வெயிலும் கடுமையா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேர் உதவியினால் அல்லாஹ் தஆலா அந்த போரில் வெற்றியை கொடுத்து விடுகின்றான். வெற்றி கிடைத்த பிறகு தோழர்கள் என்ன செய்கிறார்கள்? உணவு சமைப்பதற்கு தயாராகிறார்கள். காலையிலிருந்து பசியோடு இருந்தவர்கள், பட்டினியோடு இருந்தவர்கள், தாகத்தோடு இருந்தவர்கள், வீரமாக போரிட்டவர்கள் எவ்வளவு டயர்டா இருப்பாங்க, எவ்வளவு சோர்வடைந்திருப்பார்கள். பசி பட்டினியோடு தாகத்தோடு உணவு சமைப்பதற்கு தயாராகிறார்கள். அடுப்பு பற்ற வைக்கப்பட்டு விட்டது. பாத்திரத்தை ஏற்றுறதுதான் மிச்சம். நபிகளார் அவர்கள் வருகிறார்கள். அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் இறைச்சி இருக்கிறது. நபிகளார் அவர்கள் கேட்கிறார்கள், இது என்னவென்று. அவ தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது கிராமத்து நாட்டுக்கழுதின் இறைச்சிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், இது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான், இதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். நான் அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? தோழர்கள் காலையிலிருந்து பசியோடு இருக்கிறாங்க, பட்டியோடு இருக்கிறாங்க, தாகத்தோடு போர் புரிந்து சோர்வடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது ஹராம், இது சாப்பிடக்கூடாது. சொன்ன மாத்திரத்தில் அதை வீசி எறிந்து விட்டு வேறு உணவு ஒன்றை தயாரிப்பதற்கு அந்த தோழர்கள் தயாரானார்கள் என்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. எவ்வளவு லாபம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்தாலே இவர்கள் தான் மூமின்கள். இப்படிதான் இருக்கணும். வியாபாரம் கிடைக்குது, ஒரு கடை பொருளை வாங்க போறோம், அதுல எனக்கு 10 அங்கே கிடைச்சா 10 ரூபாய் கம்மியா கிடைக்கும், அதுக்குதான் நான் கடைத்தெருக்கு போனேன்னா அங்க ஒரு இணைவிப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சபையை அங்கீகரித்தால் அந்த இடத்துக்கு போனால் அந்த சபை அங்கீகாரத்துக்கு சமமாகுமே. அவ இதெல்லாம் கவனத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், எதை உபதேசமாக பெற்றோமோ அந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும். கேட்டுவிட்டு செல்வதற்கு உபதேசம் கிடையாதுங்க. நீங்க மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மறுமை நாள், மகசர் மைதானம், உங்களுக்கு உபதேசங்கள் சொல்லப்பட்ட எந்த விஷயமாக இருக்கட்டும், என்றைக்கு நான் உபதேசம் கேட்க தொடங்கிறோமோ அன்றையிலிருந்து இன்று இந்த நிமிடம் வரை என்னென்ன உபதேசங்கள் கேட்டோமோ அந்த உபதேசங்கள் குறித்து மறுமையில் கேள்வி இருக்கிறது. அதற்கு நாம் என்ன பதிலை சொல்ல போகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அவன் நம்முடைய வாழ்வில் அருள்முறை வசனம் பிரதிபலிக்க வேண்டும். அருள்முறை வகி நம்முடைய வாழ்வில் உயிரோட்டம் கொடுக்கப்பட வேண்டும். நபிகளாருடைய அந்த பொன்மொழிகள் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அது பின்தொடர வேண்டும். அப்படி தொடர்ந்தவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அவர்கள் தான் உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.